நீங்கள் ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் உங்கள் பாடியில் ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. எப்படி நமக்கு இவ்வளோ ஃபேட்டு வந்து அக்குமுலேட் ஆகிருக்கு, இந்த ஃபேட்டு என்ன பண்ணால் ரெடியூஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் அப்புறம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நான் போடுற எல்லா வீடியோவும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம ஃபேட் எப்படி நம்ம பாடியில் அக்குமுலேட் ஆகுது, அதை எப்படி லாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம 3 வேளை சாப்பிட்ற உணவுகள்லேருந்து தான் ஃபேட்டு வந்து நமக்கு அக்குமுலேட் ஆகுது. இந்த 3 வேளை சாப்பிட்ற உணவு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 8 மணிக்கு, மதியத்தில் ஒரு 1:30 மணிக்கு, நைட்டில் ஒரு 8 மணிக்கு சாப்பிடுவோம். பட் இந்த டைம் தள்ளி சாப்பிட்றதுனால தான் உங்களுக்கு இந்த ஃபேட்டு வந்து அக்குமுலேட் ஆகுது. இந்த உண்மையை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் ப்ரீஃபாக சொல்கிறேன். 8 மணிக்கு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கணும், ஆனால் 8 மணிக்கு எடுக்காமல் நீங்கள் 9:30 மணிக்கு எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அப்போ என்ன ஆகுது, உங்கள் ஹார்மோன்லாம் உங்களுக்கான பசியை வந்து தூண்டும். அதுதான் உங்களுக்கு வயிற்றை பெரட்டுற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு அல்சர்லாம் ஃபார்ம் ஆகும் பசி நேரத்தில் சாப்பிடாம விட்டுட்டாங்க அப்படின்னா. ஸோ பசி இல்லாத போது திரும்பவும் நீங்கள் சாப்பாடு உங்கள் உடம்புக்கு கொடுக்குறீங்க. அதாவது ஒரு 9:30 மணிக்கு கொடுக்குறீங்க. உங்கள் குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, உங்கள் ஹஸ்பண்டில் வந்து வேலைக்கு அனுப்பிட்டு, நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக சாப்பிட உட்காரும்பொழுது உங்களுக்கு பசி இருக்காது. ஸோ பசிக்காமல் நீங்கள் சாப்பிட்ற உணவில் இருக்கிற ஃபேட்டை தான் உங்கள் பாடி அக்குமுலேட் பண்ணும். எஸ், ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃபேட்டை வந்து எப்படி உங்கள் பாடியிலேருந்து அக்குமுலேட் ஆகிட்டு அதை எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, அப்போ ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம், நீங்கள் பசிச்சா உடனே சாப்பிட்ணும். அதுதான் வந்து ஃபேட்டை இதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரே வழி. ஓகே, ஸோ அதே போல் 1:30 மணிக்கு சாப்பிட்ற சாப்பாட்டை நீங்கள் 2:30 மணிக்கு 2:15 சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சாப்பாட்டில் இருக்கிற ஃபேட்டெல்லாம் உங்கள் பாடி அக்குமுலேட் பண்ணும். அதே போல் நைட்டு 9:30 மணிக்கு சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற ஃபேட்டும் அக்குமுலேட் பண்ணும். ஸோ பசிச்சா உடனே சாப்பிட்ணும். இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. 2வது டவுட் நிறைய பேருக்கு இருக்கும், சார் ஓகே பட் இதுக்கப்புறம் எப்படி அந்த ஃபேட்டை வந்து லாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. இப்போது நீங்கள் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் பாடியிலேருந்து ஃபேட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று, நீங்கள் உங்கள் பாடிக்கு பெட்ரோல் போட்டிருக்கீங்க, அந்த பெட்ரோலை காலி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும், ஆக்டிவிட்டி பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பட் ஒரு மனுஷனுக்கு தேவையான மினிமம் மூமெண்ட்டு உங்கள் பாடிக்கு நீங்கள் கொடுக்கணும். ஸோ அந்த மூமெண்ட் இல்லாதவங்க தான் எக்ஸசைஸ்னு தனியாக ஒரு டைம் வச்சு அந்த நேரத்தில் ஒர்க் அவுட் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கிற வேலைகளை நீங்களே செய்யலாம். பக்கத்தில் ஏதாவது ஷாப்புக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் நடந்தே பயிற்சி பண்ணுங்கள். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் வீட்டில் ஒருத்தவங்க வேலை செய்வாங்க, அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு 4 பேர் இருப்பாங்க. ஸோ உங்கள் குழந்தைங்க தான். ஸோ இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்கள டிபெண்ட் பண்ணி அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சும்மா வேலை வச்சுக்கிட்டு நீங்கள் உட்காந்த இடத்துலையே வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஃபேட்டு தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இருக்கிற ஃபேட்டையும் நீங்கள் லாஸ் பண்ணாமல் பார்த்துக்கிறீங்க. ஸோ உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் தேவையான ஆக்டிவிட்டி வந்து உங்கள் உடம்புக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இது ஒரு விஷயம். 2வது விஷயம், நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேட்டை லாஸ் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த இன்க்ரீடியன்ட் இருக்குது. இது என்ன பண்ணோம், இதெல்லாம் எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிறது எல்லாமே டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எக்ஸாக்டாக உங்கள் ஃபேட்டை லாஸ் பண்ணுறதுக்கான ஃபுட்டு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஓகே, ஸோ எனி டவுட், எனி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Have a nice day.